ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையில நாங்க எங்க ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வால்பாறையில என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டே பண்றதுக்கு நெறைய ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹோம் ஸ்டேஸ், காட்டேஜ், பங்களோஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நாங்க ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா, பிரியர் டீ பங்களோஸோட மோனிகா கார்டன் பங்களோல தான். அவங்க வந்து நெறைய டைப் ஆஃப் பங்களோஸ் வச்சிருக்காங்க. இந்த பங்களோ வந்து வால்பாறை டவுன்ல இருந்து 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு பிளசன்ட்டான பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு. இப்போ மோனிகா கார்டன் பங்களோக்கு வந்துட்டோம் நம்ம. இங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு, இங்க தான் ரிசப்ஷன் இருக்கு. நம்ம உள்ள போய் செக் இன் பண்ணிட்டு, இங்க இருக்கிற டென்ட் ஹவுஸ்ல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பங்களோக்குள்ளேயும் 3 ரூம்ஸ் இருக்குது. டைனிங் எல்லாமே இங்க தான். பட் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க டென்ட் ஹவுஸ் வந்து சூஸ் பண்ணோம். இங்க இருக்கிற கார்டன் பாருங்க எவ்ளோ ஒரு அழகா இருக்குதுன்ட்டு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ஸ்டே பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப காமா, ரொம்ப நல்லா இருந்தது. பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். இங்க வந்து நீங்க லஞ்ச், டின்னர் எல்லாமே அவைலபிள் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்டரியா வருது. அது மட்டும் இல்லாம, அவங்களோட டீ ஃபேக்டரிக்கு நம்மள கூட்டு போய் விசிட் பண்ண வைப்பாங்க. அப்புறம் இவங்களோட அதர் ப்ராப்பர்ட்டீஸையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்து மார்னிங்ல வந்து ட்ரெக்கிங் கூட்டு போறாங்க இங்க இருந்து. இங்க வந்து கேம்ப் ஃபயர் போடுறாங்க. ரொம்பவே நல்லாருக்கும். நைட்ல வந்து ரொம்ப நல்லாருக்கும் இங்க உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ட் ஹவுஸ் பக்கத்துல வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஸ்டே பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். டோட்டலா இங்க 4 டென்ட் ஹவுஸ் இருக்கு. 220 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. நார்மல் டென்ட் ஹவுஸ் மாதிரி இல்லாம, உள்ள வந்து டபுள் பெட்டோட ஒரு சின்ன ரூம் மாதிரியே இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே ஆனா டென்ட் இதுல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க ஸ்டே பண்றப்போ. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிட் அவுட் மாரி குடுத்துருக்காங்க. இங்க வந்து அனிமல்ஸோட நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கிறதுனால, சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டி தான். டென்ட் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு டென்ட் ரூம் தான். இங்க பார்த்தீங்கன்னா, டபுள் பெட் குடுத்துருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா, சைட் டேபிள்ஸ் இருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ ஒண்ணு இருக்கு. கீயோட இருக்கு. பெட் பக்கத்துல ஸ்விட்ச் போர்டும், டேபிள் ஃபேனும் இருக்கு. நைட் வந்து டேபிள் ஃபேன் தேவைப்படாது. அப்புறம் இந்த சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, மிரரும் அதோட சைட் டேபிளும் இருக்குது. அப்புறம் வந்து பயோடிக்கோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும், கொஞ்சம் டென்டல் கிட்டும் இங்க வச்சிருக்காங்க. ஓவராலா டென்ட் ஹவுஸா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூம்னு சொல்லலாம். எல்லா சைட்ஸ்லயும் விண்டோஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். டென்ட் ஹவுஸ்க்குள்ள பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் சொல்லலாம். டாய்லெட்டுக்கு தனியா, அப்புறம் ஷவர் ஏரியா தனியான்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. டாய்லெட்ரீஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஷாம்பு, பாடி லோஷன், சோப், சானிட்டரி பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. டிஃபரெண்ட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வந்து நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆனியன் பக்கோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் டீ, காஃபி எல்லாமே சர்வ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் நைட் வந்து கேம்ப் ஃபயர் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட் வியூ பாருங்க எவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்ட்டு. அப்படியே அவ்ளோ ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ல, ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பங்களோ பார்க்கறதுக்கே அவ்ளோ நல்லா இருந்துச்சு. நாங்க டின்னர் வந்து அவுட் சைட் உட்காந்து சாப்பிட்டோம். இங்க வந்து எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் இருந்தது. மார்னிங் வந்து ட்ரெக்கிங் இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் ஏர்லியாவே எந்திரிச்சிட்டோம். பாருங்க எவ்ளோ நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கேவும், வியூ பாருங்க சூப்பரா இருந்துச்சு.
ட்ரெக்கிங் போறதுக்கு அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து நம்ம கூடவே வருவாங்க. இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ல அவங்களோட ஓன் பிளான்டேஷனுக்கு நம்ம போகணும். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கருந்து கொஞ்சம் நம்ம ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கும். மார்னிங் 6:30க்கு எங்களோட ட்ரெக்கிங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ரெக் பண்ணி போனோம் நாங்க. நீங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, பைசன்ஸ், நெறைய பேர்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம சிங்கவால் குரங்கு கூட நெறைய இருக்கிறத நீங்க பார்க்கலாம். லக் இருந்தா யானை அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்க மலபார் டியரு. இது வந்து இங்க இருக்கிறதுலயே இது ஒரு டியர் தான் இருக்கான். மேல் டியரு. லக் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்ததும் ஓடிருச்சு வேகமா. ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, டீ பிளான்டேஷன்ஸ்குள்ள நடந்து, அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் வழியா போயி அ போற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போற வழியில வியூ பாருங்க எவ்ளோ நல்லா இருக்கு. இங்க இருந்து அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க, சிங்கவால் குரங்கு இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த மங்கீஸ் தான். எல்லா ட்ரீலயும் பார்த்தீங்கன்னா, குரூப்பா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி, ஒரு கேங்ல இருந்து இன்னொரு கேங் கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க அங்க போனதுலயே ஒர்த்துன்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த ஒரு இத பார்த்தது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 100, 200 மங்கி கிட்ட நாங்க பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். அவ்ளோ மங்கீஸ் நல்லா விளையாண்டுட்டு, சாப்பிட்டுட்டு ஃபேமிலியா சுத்திட்டு இருந்தது. ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சு. நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக பங்களாவுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட்லி, சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் சட்னி வெரைட்டிஸ், கேசரி, அப்புறம் சுட சுட பூரி, தோசை, ஆம்லெட் எல்லாமே கொண்டு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. டாரிஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்க டின்னர் மட்டும் சொன்னதுனால 5200 சம்திங் ஆச்சு. இப்போ நீங்க லஞ்ச், டின்னர் அங்க சொல்லியிருந்தீங்கன்னா 6000 பிளஸ் அந்த மாதிரி ஆகும். பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தான். எங்களோட ஸ்டே வந்து ரொம்ப பிளசன்ட்டா இருந்துச்சு. ஒன் டே ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.